வணக்கம். இன்னைக்கு வந்து பேப்பரை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு பேப்பர் பாஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1.5 சென்டிமீட்டர் பை 24 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 எடுத்துக்கணும். அதில் வந்து 8 மட்டும் தனியாக எடுத்து இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து தெரியணும். அதுக்காக இந்த பாதியாக மடிச்சுட்டு 1 எடுத்து அந்த மடிப்பில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி ஒட்டிக்கணும். ஒவ்வொரு தடவை ஒட்டும் போதும் அந்த மடிப்பு நடு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஒட்டணும். அடுத்து அதுக்கு மேலே க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக அடுத்த ஸ்ட்ரிப் போட்டிக்கலாம். இது வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடியது. இந்த மாதிரி கிராஸாக வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கேப்புக்கும் நடுவுலையும் ஒட்ட போகிறோம் நம்ம. கொஞ்சமாக க்ளூ போட்டாலே போதும், ஈஸியாக ஒட்டிக்கும். கரெக்டாக அந்த சென்டரில் பார்த்து ஒட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியாக உள்ளதையும் ஒட்டிடலாம். நல்லா ஒட்டி அழுத்தி விடுங்க, நல்லா ஒட்டிக்கும் அதுவே. இப்போது தனியாக 2 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 எடுத்து ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இப்படி ஒரு ரிங் மாதிரி இப்படி மடித்து இப்படி ஒட்டிக்கணும். இதுதான் பாஸ்கெட்டோட மேல் பகுதியாக வரப்போகுது, இந்த ரிங்கு. இப்போ இந்த ரிங்கில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கொண்டு வந்து ஒட்ட போகிறோம். அதனால எல்லாத்துலேயும் சுற்றி அதோட எண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த ரிங் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதோட விளிம்பில் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போட எண்டுலேயும் க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டாக ஒட்டிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக பார்த்து ஒட்டுங்க. அதுக்கடுத்து இந்த சைடு உள்ளது இந்த மாதிரி ஒட்டிட்டு இடையில உள்ள கேப்பில் மீதி உள்ளதெல்லாம் அப்படியே ஒட்டணும். கரெக்டான இடத்துல ஒட்டணும், அப்போ தான் எல்லாத்துக்குமே இடம் இருக்கும் ஒட்டுறதுக்கு. இந்த மாதிரி ஒட்டி ஒரு 2 செகண்ட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே நல்லா க்ளூ ஆயிக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு உள்ள கேப்பில் உள்ளதை ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி இது, குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. சுற்றி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி முடிச்சிட வேண்டியதான். இது வந்து நீங்கள் மல்டி கலரில் கூட பண்ணலாம், இல்லை டபுள் கலர்ஸில் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்கு தனியாக ஒரு 2 ஸ்ட்ரிப்பில் 1 வந்து நம்ம மேலே ஒட்டிட்டோம், இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதோட 2 சைடும் இப்படி கொஞ்சம் க்ளூ போட்டு இப்படி ஒட்டணும். இதை வந்து இதோட உள் பகுதியில் நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஒட்டும் போது அந்த சைடு ஒட்டுறதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டாக இந்த சைடு ஒட்டணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து சும்மா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் உள்ள ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்ட போகிறேன். அதோட மேல் பகுதி சுற்றி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் மேலேயும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டினோம்னா அழகாக இருக்கும். சுற்றி ஒட்டிக்கலாம் இதே மாதிரி.
நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது எலக்ட்ரிக் டீ லைட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக நீங்கள் வச்சு இதுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் பாஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.